சூதாடி. இதன் ஆசிரியர் ஃபியோதர் தஸ்காவஸ்கி. அத்தியாயம் 8. இங்கு பிரம்மாநேடு என்பதாய் அழைக்கிறார்களே, அதாவது செஸ்னட் சாலை. அங்கே எனது ஆங்கிலேயரை சந்தித்தேன் நான். என்னை பார்த்ததும் அவர் ஓஹோ என்று கூவினார். நான் உங்களிடம் போக நீங்கள் என்னிடம் வருகிறீர்கள். ஜெனரலிடமிருந்து மெய்யாகவே பிரிந்து வந்து விட்டீர்களா? எப்படி அது உங்கள் எல்லோருக்கும் தெரிய வந்தது? அதை சொல்லுங்கள் முதலில் என்று நான் வியப்புடன் வினவினேன். எல்லோருக்கும் தெரிந்து விட்டதா என்ன? இல்லை, எல்லோருக்கும் எப்படி தெரியும்? எல்லோரும் இதை தெரிந்து கொள்ள தேவையில்லையே. யாரும் இதை பற்றி பேசிக்கொண்டிருக்கவில்லை. பிறகு உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது? எனக்கு தெரியும். அதாவது சந்தர்ப்பவசமாய் இதை தெரிந்து கொண்டேன். எங்கே போகிறீர்கள்? உங்களை எனக்கு பிடித்திருக்கிறது. அதனால் உங்களை பார்ப்பதற்காக புறப்பட்டேன். மிஸ்டர் அஸ்லே, நீங்கள் அருமையான ஆள் என்றேன். எனக்கு ஆச்சரியமாகவே இருந்தது. அவருக்கு எப்படி தெரிய வந்தது? நான் இன்னும் காபி குடிக்கவில்லை. நீங்களும் அநேகமாக குடித்திருக்க மாட்டீர்கள் என நினைக்கிறேன். ஆகவே காசினோ காபி கூடத்துக்கு போவோம். அங்கே புகைப்பிடிக்கலாம். அப்படியே யாவற்றையும் சொல்கிறேன். பிறகு நீங்களும் யாவற்றையும் எனக்கு சொல்லலாம். காஃபி கூடம் 100 தப்படி தூரத்தில் தான் இருந்தது. நாங்கள் போய் உட்கார்ந்ததும் காஃபி வந்தது. நான் சிகரெட்டை பற்ற வைத்துக் கொண்டேன். மிஸ்டர் அஸ்லே புகைப்பிடிக்கவில்லை. நான் சொல்வதை கேட்பதற்காக என்னை பார்த்தபடி அமர்ந்திருந்தார். நான் எங்கும் போவதில்லை, இங்குதான் இருக்கப் போகிறேன் என்று ஆரம்பித்தேன். இங்குதான் இருப்பீர்கள், அது எனக்கு தெரியும் என்று உற்சாகமாக கூறினார். மிஸ்டர் அஸ்லேயை பார்க்க புறப்பட்ட நான் பலினா மீது எனக்குள்ள காதலை பற்றி அவரிடம் சொல்ல வேண்டும் என்று நினைக்கவே இல்லை. அதை பற்றி அவரிடம் குறிப்பிடக்கூடாது என்று தீர்மானமும் செய்திருந்தேன். அதை பற்றி இத்தனை நாட்களாய் நான் அவரிடம் பேசியதே இல்லை. அதோடு அவர் மிகவும் கூச்சப்படுகிறவர். பலினா அவரை பெரிதும் கவர்ந்துவிட்டாள் என்பதை நான் எடுத்த எடுப்பிலேயே கண்டு கொண்டு விட்டேன். ஆனால் என்னிடம் அவர் அவளுடைய பெயரை கூட குறிப்பிட்டதில்லை. ஆயினும் இப்பொழுது அவர் என் எதிரே உட்கார்ந்து அசையாத தமது பார்வையை என் மீது பதித்த போது ஏனோ அவரிடம் யாவற்றையும், அதாவது எனது காதலை அதன் எல்லா சாயல்களிலும் விவரித்து சொல்ல வேண்டுமென்று என்னுள் திடுமென ஒரு ஆசை எழுந்தது. தொடர்ச்சியாய் 1/2 மணி நேரம் பேசினேன். எனக்கு இந்த பேச்சு மகிழ்ச்சி தருவதாய் இருந்தது. என் காதலை பற்றி நான் பேசியது இதுவே முதல் தடவை. என்னுடைய பேச்சின் போது மிகவும் உற்சாகமான சில கட்டங்களில் அவர் கூச்சமடைந்து குழம்புவது போல தெரிந்ததும் வேண்டுமென்றே நான் மேலும் உணர்ச்சி வசப்பட்டு பேசினேன். ஒரே ஒரு விஷயம் குறித்துதான் எனக்கு வருத்தம். அந்த பிரெஞ்சுக்காரரை பற்றி கொஞ்சம் அளவு மீறி சொல்லிவிட்டேன். மிஸ்டர் அஸ்லே என் எதிரே அசையாமல் உட்கார்ந்து வாய் திறந்து ஒரு வார்த்தை சொல்லாமல், எவ்விதமான சப்தமும் செய்யாமல் நேரே என் கண்களை உற்று பார்த்தவாறு கேட்டுக்கொண்டிருந்தார். ஆனால் நான் அந்த பிரெஞ்சுக்காரரை குறிப்பிட்டதும் உடனே அவர் என்னை நிறுத்த சொல்லி, சம்பந்தம் இல்லாத ஒன்றை பற்றி எப்படி நான் குறிப்பிடலாம், அதற்கு என்ன உரிமை, ஏது என்று நறுக்கென கேட்டார். மிஸ்டர் அஸ்லே எப்பொழுதுமே இப்படிதான் விசித்திரமான கேள்விகள் கேட்பார். குறிப்பிடக்கூடாதுதான் என்றேன் நான். இந்த மார்க்விஸையும் மிஸ் பலினாவையும் பற்றி திட்டவட்டமாய் நீங்கள் எதுவும் சொல்ல முடியுமா? வெறும் யூகங்களை அன்றி வேறு எதுவும் கூற முடியுமா? மிஸ்டர் அஸ்லேயை போன்ற கூச்சம் மிகுந்த ஒருவர் இப்படி நேர்முகமான ஒரு கேள்வியை கேட்கிறாரே என்று நான் திகைப்புற்று போனேன். திட்டவட்டமாய் ஒன்றும் சொல்ல முடியாதுதான் என்றேன்.
அப்படியானால் இதை பற்றி என்னிடம் சொல்வது மட்டுமின்றி நீங்கள் உங்கள் மனதுக்குள் நினைப்பதும் கூட தவறாகும். சரி, அதை ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் நான் கூற வரும் விவகாரம் அதுவல்ல என்று எனது திகைப்பை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் அவரை இடைமறித்தேன். இதன் பின் நேற்றைய சம்பவத்தை அதன் முழு விவரங்களுடன் அவரிடம் சொன்னேன். பலினாவின் துடுக்குத்தனம், கோமகனை சந்தித்து நான் புரிந்த வினோதம், பிறகு நான் வேலையிலிருந்து நீக்கப்பட்டது, ஜெனரலின் புரிந்து கொள்ள முடியாத கலவரம் ஆகியவற்றை எல்லாம் சொல்லி முடிவில் காலையில் தேக்ரியே என்னிடம் வந்து பேசியதன் முழு விவரங்களையும் விளக்கமாக கூறினேன். தேக்ரியே எனக்கு தந்த பலினாவின் குறிப்பையும் அவரிடம் காட்டினேன். இதெல்லாம் காட்டுவது என்ன? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டேன். உங்கள் அபிப்பிராயத்தை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் புறப்பட்டு வந்தேன். என்னை பொறுத்தவரை எனக்கு இந்த பிரெஞ்சுக்காரரை கொலை செய்துவிட வேண்டும் என்று இருக்கிறது. என்றோ ஒரு நாள் அப்படியே செய்தாலும் செய்வேன். எனக்கு அப்படித்தான் இருக்கிறது என்றார் மிஸ்டர் அஸ்லே. மிஸ் பலினாவை பொறுத்தவரை உங்களுக்கு இது தெரிந்திருக்கும். நான் வெறுக்கின்றவர்களுடன் கூட சில நேரங்களில் வேறு வழியின்றி அவசியத்தை முன்னிட்டு உறவு கொள்ள நேர்வதுண்டு. நீங்கள் அறியாத சில வெளி நிலைமைகளின் காரணமாய் ஒரு வகை உறவு இருந்து வரலாம். ஆகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எப்படியும் அதிக கவலை கொள்ள காரணம் இல்லை என்றே நினைக்கிறேன். ஆனால் நேற்று அவள் செய்த காரியம் இருக்கிறதே, அது விசித்திரமாதான் இருக்கிறது. சந்தேகமில்லை, உங்களை தொலைத்து கட்ட விரும்பினாள் அல்லது கோமகனுடைய கைத்தடியால் முத்துப்படுவதற்காக அனுப்பி வைத்தாள் என்று நான் இப்படி சொல்லவில்லை. கைத்தடி கையில் இருந்தும் அவர் ஏன் அதை உபயோகிக்காமல் இருந்தாரோ என்று தெரியவில்லை. இப்படிப்பட்ட துடுக்கான ஒரு காரியம் இவ்வளவு உயர் பண்பும் சிறப்பும் உடைய ஒரு நங்கைக்கு ஏற்றதல்ல என்பதால்தான் விசித்திரமாய் இருப்பதாய் சொல்கிறேன். ஆனால் அவள் வேடிக்கையாய் சொன்னதை நீங்கள் அப்படியே செய்வீர்கள் என்று அவள் எதிர்பார்த்திருக்க முடியாது என்பதையும் எனக்கு என்ன தோன்றுகிறது தெரியுமா என்று நான் மிஸ்டர் அஸ்லேயை வெறிக்க பார்த்தவாறு இடைமறித்தேன். இதை பற்றி முன்பே நீங்கள் யாரிடமிருந்தோ தெரிந்து கொண்டு விட்டதாய் தோன்றுகிறது. யாரிடமிருந்து என்று சொல்லட்டுமா? மிஸ் பலினாவிடமிருந்து. மிஸ்டர் அஸ்லே வியப்பு மேலிட்டவராய் என்னை உற்று நோக்கினார். உங்கள் கண்கள் மின்னுகின்றன, அவற்றில் சந்தேகம் பளிச்சிட காண்கிறேன் என்று அவர் உடனே சுதாரித்து கொண்டு தமது வழக்கமான அமைதியோடு கூறினார். ஆனால் சந்தேகப்படுவதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை. நான் அந்த உரிமையை அங்கீகரிக்கவில்லை. உங்கள் கேள்விக்கு பதிலளிக்க தீர்மானமாய் மறுக்கிறேன். சரி, பதிலளிக்க வேண்டாம் என்று என்னுள் ஒரு வினோத வகை உணர்ச்சி கிளர்ந்தெழ நான் கூச்சலிட்டேன். இப்படி ஒரு எண்ணம் என் தலையில் எப்படி உதித்ததென்று வியந்து கொண்டேன். மிஸ்டர் அஸ்லேயை பலினா தனது அந்தரங்க நண்பராகவா தேர்ந்தெடுத்து கொண்டு விட்டாள்? எப்பொழுது, எங்கே, எப்படி அது நடைபெற்றது? அண்மையில் நான் மிஸ்டர் அஸ்லேயை கணக்கில் எடுக்காமலேயே அல்லவா இருந்து விட்டேன். பலினா எப்பொழுதுமே எனக்கு புரியாத புதிராய்தானே இருந்து வந்தாள். உதாரணமாய் இப்பொழுது நான் மிஸ்டர் அஸ்லேயிடம் எனது காதலை பற்றி சொல்லிக் கொண்டிருந்த போது அவளுடன் எனக்குள்ள உறவுகளில் குறிப்பாகவோ திட்டவட்டமாகவோ சுட்டிக்காட்டக்கூடியது எதுவுமே இல்லையே என்று என் மனதில் ஒரு எண்ணம் திடுமென எழவே செய்தது. எனக்கும் அவளுக்கும் இடையே யாவும் தெளிவின்றி வினோதமாகவும் விபரீதமாகவும் தானே இருந்து வருகின்றன. சரி, நான் குழம்பித்தான் போய்விட்டேன்.
பலவும் எனக்கு தெளிவாக விளங்கவில்லை என்று மூச்சு திணறியவாறு கூறினேன். ஆனால் நீங்கள் மிகவும் அருமையானவர். உங்களிடமிருந்து வேறொன்றை பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். எனக்கு வேண்டியது உங்களுடைய ஆலோசனை அல்ல, உங்கள் அபிப்பிராயம்தான் வேண்டும். சற்று நேரம் மௌனத்துக்கு பிற்பாடு தொடர்ந்து பேச முற்பட்டேன். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஜெனரல் அப்படி பீதியடைய காரணம் என்ன? நான் செய்த அந்த சிறுபிள்ளைத்தனமான சேஷ்டையை ஏன் எல்லோரும் இப்படி ஒரு பெரிய காரியமாய் கருதி கலவரம் அடைகிறார்கள்? தே கிரியையும் கூட இதில் தலையிட முற்படும் அளவுக்கு மிகவும் முக்கிய சந்தர்ப்பங்களில் மட்டுமே தலையிடுகிற அவர் என்னிடம் ஓடோடி வரும் அளவுக்கு பெரிதாய் பண்ணுகிறார்களே. ஏன் இது? அவர் என்னிடம் ஓடி வந்து வேண்டினார், மன்றாடினார். ஆம், தே கிரியே என்னை மன்றாடி கேட்டுக்கொண்டார். அது மட்டுமல்ல, இதையும் கவனிங்கள். 9 மணிக்கு 9 அடிப்பதற்கு முன்பே அவர் என்னிடம் வந்தார். ஆயினும் பலினா எழுதியிருந்த குறிப்பை கையில் வைத்திருந்தார். நான் கேட்கிறேன், அந்த குறிப்பு எப்பொழுது எழுதப்பட்டது? அதை எழுதுவதற்காக வேண்டி பலினா அந்த நேரத்தில் எழுதப்பட்டிருக்க வேண்டும். மிஸ் பலினா அவர் சொன்னதையெல்லாம் செய்யும் அவருடைய அடிமையாய் இருக்கிறாள் என்பதை இதிலிருந்து தெளிவாய் காண்கிறேன். ஏனெனில் மெய்யாகவே அவள் என்னிடம் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறாள். அது மட்டுமல்ல, இந்த விவகாரத்தில் அவளுக்கு என்ன அவ்வளவு கவலை? இதில் ஏன் அவள் அவ்வளவு அக்கறை எடுத்துக்கொள்ளணும்? யாரோ ஒரு கோமகனிடம் அவர்களுக்கு ஏன் இந்த பயம்? மத்மாசெல் பிளான்ஷ் தே காமென்ஷை ஜெனரல் மனம் புரிந்து கொள்வதற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம்? மனம் புரிந்து கொள்ள போவதால் அவர்கள் மிக மிக கவனமாய் இருக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். மெய்யாகவே இது மிதமிஞ்சிய கவனமாய் அல்லவா இருக்கிறது? நீங்கள் நினைப்பது என்ன? இந்த விவகாரத்திலும் கூட என்னை விட உங்களுக்கு அதிகம் தெரியும் என்பது நீங்கள் பார்க்கிற பார்வையிலிருந்தே தெரிகிறது. மிஸ்டர் அஸ்லே மெல்ல சிரித்தவாறு தலையை ஆட்டிக்கொண்டார். மெய்யாகவே உங்களை காட்டிலும் எனக்கு இதை பற்றி அதிகம் தெரியும் என்றுதான் நினைக்கிறேன் என்றார் அவர். எல்லாமே இந்த மத்மாசெல் பிளான்ஷையே மையமாக கொண்டு அமைந்திருக்கிறது. அதுதான் உண்மை, சந்தேகமில்லை. சரி, யார் இந்த மத்மாசெல் பிளான்ஷ் என்று நான் பொறுமை இழந்து கூச்சலிட்டேன். மத்மாசெல் பலினாவை பற்றி ஏதாவது உண்மை வெளிப்படும் என்று இப்பொழுது என் மனதுள் திடுமென ஒரு நம்பிக்கை உதித்தது. மத்மாசெல் பிளான்ஷ் தற்போது கோமகனையும் கோமகளையும் தான் சந்திக்க நேர்வதை, அதுவும் சங்கடமான சூழலிலோ இன்னும் முக்கியமான ரகளை ஏற்படும் சூழலிலோ சந்திக்க நேர்வதை எப்படியேனும் தவிர்த்து கொள்ள விரும்புவதாய் தெரிகிறது. சரி, சொல்லுங்கள். சென்ற ஆண்டுக்கு முந்தைய ஆண்டில் மத்மாசெல் பிளான்ஷ் இங்கே ருலெட்டன்பர்கில் இருந்தாள். நானும் அப்பொழுது இங்கே இருந்தேன். மத்மாசெல் பிளான்ஷ் அப்பொழுது மத்மாசெல் தே கமென்ஷ் என்று அழைக்கப்படவில்லை. அவளுடைய தாய் மதாம் தே கமென்ஷ் அப்பொழுது இல்லவே இல்லை. எப்படியும் அவற்றை பற்றி அப்பொழுது யாரும் கேட்டதே இல்லை. தே கிரியே என்பதாகவும் கூட அப்பொழுது யாரும் இல்லை. இவர்கள் உறவினர்கள் அல்ல என்பது மட்டுமின்றி சிறிது காலத்துக்கு முன்புதான் ஒருவரை ஒருவர் தெரிந்து கொண்டவர்கள் என்று உறுதியாய் சொல்வேன். தே கிரியே இப்பொழுதுதான் சிறிது காலமாய் மார்க் விசாய் இருந்து வருகிறார். குறிப்பிட்ட ஒரு உண்மை இதை எனக்கு ஐயமற தெளிவுபடுத்துகிறது. அது மட்டுமல்ல, அவர் தே கிரியே என்ற பெயரை பெற்று அதிக காலமாகவில்லை என்று நான் துணிந்து சொல்வேன்.
வேறொரு பெயரில் அவர் அழைக்கப்பட்ட போது அவரை சந்தித்தவர் ஒருவர் இங்கு இருக்கிறார், எனக்கு தெரியும். இருப்பினும் அவருக்கு தெரிந்தவர்கள் மிக பலரும் இருப்பார்கள் போலிருக்கிறதே, இல்லையா? ஓ, அது இருக்கலாம் தான். மத்மாசேல் பிளான்ஷுக்கும் கூட அப்படி பல பேரும் இருக்கலாம். கடந்த ஆண்டுக்கு முந்தைய ஆண்டில் மத்மாசேல் பிளான்ஷுக்கு இதே கோமகள் செய்த புகாரின் பேரில் உள்ளூர் போலீசாரிடமிருந்து உடனே நகரை விட்டு வெளியேறும்படி ஒரு அழைப்பு கிடைத்தது. உடனே அவள் அவ்விதமே வெளியேறிவிட்டாள். அப்படி நடைபெற காரணம் என்ன? முதலில் அவள் இங்கு வந்திருந்தது ஒரு இத்தாலியருடன். பர்பேனியோ அல்லது அதை ஒத்த பிரபல பெயருடைய கோமகன் அவர். ஏகப்பட்ட மோதிரங்களும் வைரங்களும் மெய்யான வைரங்கள்தான் அணிந்திருந்தார். அற்புதமான கோச்சில் இருவரும் வந்து கொண்டிருந்தனர். தொடக்கத்தில் அவளுக்கு சிவப்பு கருப்பு சீட்டாட்டத்தில் அதிர்ஷ்டம் அடித்தது. ஆனால் பிற்பாடு தலைகீழாய் மாறிவிட்டது. எனக்கு அப்படித்தான் ஞாபகம். ஒரு மாலை அவள் குறிப்பிடத்தக்க பெருந்தொகையை இழந்தது எனக்கு நினைவிருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் விட பெரிய மோசடி என்னவெனில், ஒரு நாள் காலை அவளுடைய கோமகன் எங்கோ மறைந்துவிட்டார். குதிரைகள், அந்த கோச் யாவும் மாயமாய் மறைந்துவிட்டன. ஹோட்டலுக்கு பிரம்மாண்ட தொகை செலுத்தப்படாமல் பாக்கியிருந்தது. மத்மாசெல் ஷெல்மா, அதாவது பர்பேனியாக இருந்தவள் திடுமென இப்பொழுது மத்மாசெல் ஷெல்மா ஆகிவிட்டாள். கதிகலங்கி போய்விட்டாள். அவள் போட்ட கூப்பாட்டிலும் கூச்சலிலும் ஹோட்டலே அதிர்ந்தது. வெறி பிடித்து ஆடினாள். ஆடைகளையும் கூட கிழித்து கொண்டு விட்டாள். அப்பொழுது ஹோட்டலில் போலீஸ் கவுண்ட் ஒருவர் இருந்தார். ஊர் ஊராய் பயணம் போகும் போலீஸ்காரர்கள் எல்லோருமே கவுண்ட்கள் தான். மத்மாசெல் ஷெல்மா ஆடைகளை கிழித்து கொண்டும் சுகந்தம் வீசும் அழகான விரல் நகங்களால் முகத்தை பிராண்டி கொண்டும் நின்ற காட்சி அந்த கவுண்டை ஓரளவுக்கு வயப்பட செய்துவிட்டது. அவர்கள் ஓர் உடன்பாட்டுக்கு வந்தனர். சாப்பாட்டு வேலைக்குள் அவள் ஒருவாறு ஆறுதல் அடைந்து விட்டாள். இருவரும் அன்று மாலை கைகோர்த்து கொண்டு காசினோவுக்கு வந்தனர். மத்மாசெல் ஷெல்மா வழக்கம்போல் பலமாய் சிரித்தாள். முன்னிலும் கூடுதலான உற்சாகத்துடன் செயல்பட்டாள். உடனே ரூலெட் ஆடும் அந்த சீமாட்டிகளின் கூட்டத்தில் சேர்ந்து கொண்டாள். நேரே ஆட்ட மேஜைக்கு சென்று ஆடிக்கொண்டிருப்பவரை இடித்து தள்ளிவிட்டு தமக்கு இடம் தேடிக்கொள்ளும் சீமாட்டிகள் இவர்கள். இது மிகவும் எடுப்பான நடத்தையாய் இவர்களிடையே கருதப்படும். இத்தகைய சீமாட்டிகளை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். ஆமாம், கவனிக்கத்தக்கவர்கள் அல்ல இவர்கள். கண்ணியமானவர்களுக்கு இடையூறாய் இத்தகையவர்கள் இங்கு மொய்த்து கொண்டிருக்கிறார்கள். தினமும் மேஜையில் 1000 பிராங்க் நோட்டுகளை மாற்றுவோர் எவ்வித தடையுமின்றி உள்ளே அனுமதிக்கப்பட்டு விடுவார்கள். நோட்டு மாற்ற முடியாமற் போனதும் உடனே இவர்கள் வெளியே சென்று விடும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மத்மாசெல் ஷெல்மா தொடர்ந்து நோட்டுகளை மாற்றிக்கொண்டிருந்தாள். ஆனால் அவள் அதிர்ஷ்டம் மேலும் மேலும் கட்டையாகிச் சென்றது. இந்த சீமாட்டிகளுக்கு அடிக்கடி அதிர்ஷ்ட திசை அடிக்கும், தெரியுமா? அவர்களுடைய மன உறுதி வியக்கத்தக்கதாகவே இருக்கும். ஆனால் நான் சொல்லும் இந்த கதை இத்துடன் முடிவுறவில்லை. ஒரு நாள் அந்த கவுண்டும் முன்பு அந்த கோமகன் மறைந்தது போலவே திடுமென மறைந்து விட்டார். அன்று மாலை மத்மாசெல் ஷெல்மா தன்னந்தனியே ஆட்ட மேஜைகள் எதிரே வந்து நின்றாள். இம்முறை கை கொடுத்து அவளை அழைத்துச் செல்ல யாரும் முன்வரவில்லை. 2 நாட்களில் யாவற்றையும் தோற்றுவிட்டாள். தன் கையில் கடைசியாய் எஞ்சிய லுயுதோர் காசையும் வைத்து ஆடி தோற்றதும் சுற்றிலும் பார்த்தாள். தன் பக்கத்தில் கோமகன் உர்மேர்கெல் நிற்பதை கண்டாள்.
கவனமாகவும் மிகுந்த கடுப்போடும் அவளை பார்த்து கொண்டு நின்றிருந்தார் அவர். மத்மாசெல் ஷெல்மா அவருடைய கடுப்பை கவனியாது பிரசித்தி பெற்ற தனது புன்சிரிப்பை முகத்திலே தவழ செய்து கொண்டு அவர் பக்கம் திரும்பி தன் சார்பில் சிவப்பிலே 10 லூய்தோரை வைக்குமாறு கேட்டுக்கொண்டாள். அதன் பிறகு கோமகள் புகார் செய்ததன் விளைவாய் இனிமேல் காசினோவுக்குள் வரக்கூடாதென்று அவளுக்கு உத்தரவு கிடைத்தது. இந்த அற்பமான மிகவும் கேவலமான விவரங்கள் எனக்கு எப்படி தெரிய வந்தன என்று நீங்கள் வியப்படையலாம். ருலெட்டன்பர்க்கிலிருந்து ஸ்பாவுக்கு அன்று மாலை தமது கோச்சில் மத்மாசெல் ஷெல்மாவை அழைத்துச் சென்று என் உறவினரான மிஸ்டர் ஃபீடர் இவற்றை எனக்கு தெரிவித்தார். இப்பொழுது நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். மத்மாசெல் பிளான்ஷ் மதாம் ஜெனரலாக வேண்டுமென்று விரும்புகிறாள். கடந்த ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு காசினோ போலீசாரிடமிருந்து கிடைத்தது போன்ற ஒரு உத்தரவு இனி வருங்காலத்தில் கிடைக்காதபடி இவ்வழியில் தடுத்து கொள்ளலாம் என்று நினைக்கிறாள். இப்போதெல்லாம் அவள் ரூலெட் ஆடுவதில்லை. காரணம், அவள் சேர்த்து வைப்பதிலிருந்து சூதாடிகளுக்கு கடன் கொடுத்து வட்டி வசூலிக்கிறாள் என்று பல அறிகுறியிலிருந்தும் தெரிகிறது. நேரே ஆடுவதை காட்டிலும் இது அதிக லாபகரமானது. பாவம், ஜெனரலும் கூட இவளுக்கு கடன்பட்டு விட்டார் என்று நான் நினைக்கிறேன். ஒருவேளை தே கிரியையும் கூட கடன்பட்டிருக்கலாம், அல்லது அவர் இவளுடன் கூட்டு சேர்ந்து கொண்டும் இருக்கலாம். திருமணம் முடியும் வரையிலாவது அவள் எவ்விதத்திலும் கோமகளுடைய கவனம் தன் பக்கம் திரும்புவதை விரும்ப மாட்டாள் என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்வீர்கள். சுருங்க சொன்னால், அவளுடைய தற்போதைய நிலையில் எந்த ரகளையும் அவள் விரும்பவே மாட்டாள். நீங்கள் இந்த குடும்பத்துடன் சம்பந்தப்பட்டவர். உங்களுடைய செயல் ரகளை உண்டாக்க கூடியதே. தினமும் அவள் ஜெனரலுடனோ மிஸ் பலினாவுடனோ கைகோர்த்து கொண்டு பகிங்கரமாய் போய் வருவதால் அவளுக்கு அபாயம் இன்னும் அதிகரிக்கிறது. இப்பொழுது உங்களுக்கு புரிகிறதா? இல்லை, புரியவில்லை என்று கூவி நான் மேஜை மீது அப்படி பலமாய் தட்டினேன். அந்த சப்தம் கேட்டு நடுங்கி போன ஷெர்வர் ஒருவன் எங்களிடம் ஓடி வந்தான். மிஸ்டர் அஸ்லே, இதை எனக்கு சொல்லுங்கள் என்று ஆத்திரம் தொண்டையை அடைக்க அவரிடம் வினவினேன். பூரா கதையும் முன்பே உங்களுக்கு தெரிந்திருக்கையில் இந்த மத்மாசெல் பிளான்ஷ் தே காமென்ஷ் எப்படிப்பட்டவள் என்பது நன்றாகவே தெரிந்திருக்கையில் நீங்கள் ஏன் என்னையோ நேரே ஜெனரலையோ இன்னும் முக்கியமாய் மத்மாசெல் பிளான்ஷுடன் கைகோர்த்து கொண்டு எல்லோரும் முன்னிலையும் காசினோவுக்கு வரும் மிஸ் பலினாவையோ எச்சரிக்கை செய்யவில்லை? இப்படி சும்மா இருக்க எப்படி முடிந்தது உங்களால்? உங்களை எச்சரிக்கை செய்து பயனில்லை, ஏனெனில் உங்களால் ஒன்றும் செய்திருக்க முடியாது என்று அமைதியாய் பதிலளித்தார் மிஸ்டர் அஸ்லே. நான் எதை பற்றி எச்சரிக்கை செய்வது? மத்மாசெல் பிளான்ஷை பற்றி என்னை காட்டிலும் ஜெனரலுக்கு அதிகமாகவே தெரிந்திருக்கும். இருந்த போதிலும் எல்லோருக்கும் முன்னிலையில் அவர் மிஸ் பலினாவையும் அழைத்து கொண்டு அவளுடன் செல்கிறார். ஜெனரலின் நிலை பரிதாபமானது. நேற்று நான் மத்மாசெல் பிளான்ஷ் ஒரு சிறந்த குதிரையில் பாய்ந்தோட கண்டேன். முசியே தே கிரியேயும் அந்த ருஷ்ய குட்டி கோமகனும் உடன் சென்றனர். இவர்களுக்கு பின்னால் செந்நிற குதிரையிலேயே போய்க் கொண்டிருந்தார் ஜெனரல். அன்று காலையில் அவர் தமக்கு கால்கள் வலிப்பதாக கூறினார். ஆயினும் குதிரையிலேயே அவர் மிகவும் விரைப்பாய் அமர்ந்திருக்க கண்டேன். அவருக்கு வீடு மோட்சமில்லை என்பதாய் திடுமென எனக்கு தோன்றிற்று. ஆனால் இதெல்லாம் என் காரியமல்ல. எனக்கு மிஸ் பலினாவை தெரிந்து கொள்ளும் பாக்கியம் கிடைத்தது சிறிது காலமே ஆகிறது. மிஸ்டர் அஸ்லே சட்டென தம்மை கட்டுப்படுத்தி கொண்டார். உங்கள் பால் எனக்கு உள்ளபூர்வமான அன்பு உண்டென்றாலும்
சில வகை கேள்விகளை கேட்க உங்களுக்கு உரிமை இல்லை என்று ஏற்கனவே கூறியிருக்கிறேன். போதும், இவ்வளவு போதும் என்று கூறி நான் எழுந்தேன். மத்மாசேல் பிளான்ஷை பற்றி மிஸ் பலினாவுக்கும் முழு விவரமும் தெரியும் என்று இப்பொழுது எனக்கு தெளிவாய் விளங்குகிறது. ஆனால் அவளுடைய பிரெஞ்சுக்காரரை விட்டு பிரிய அவளுக்கு மனம் வரவில்லை. எனவேதான் சகித்து கொண்டு மத்மாசேல் பிளான்ஷுடன் கூட வெளியே உலாவ செல்ல உடன்படுகிறாள். கோமகனை சும்மா விடும்படி மன்றாடி கேட்டு எனக்கு குறிப்பு எழுதி அனுப்புகிறாள். ஆம், இதுதான் அவளுக்கு ஏனைய யாவற்றையும் விட பிரதானமாய் தெரிகிறது. ஆயினும் அவள்தான் என்னை தூண்டிவிட்டு கோமகனிடம் போக வைத்தாள். நாசமா போக, எதுவுமே விளங்குவதாய் இல்லை. முதலாவதாய் இந்த மத்மாசேல் தே கமென்ஷ் ஜெனரலை மணந்து கொள்ளப் போகிறவள் என்பதை நீங்கள் மறந்து விடுகிறீர்கள். இரண்டாவதாக, ஜெனரலின் மாற்றான் மகளாகிய மிஸ் பலினாவுக்கு சிறு தம்பியும் தங்கையும் இருப்பதையும் மறந்து விடுகிறீர்கள். ஜெனரலின் சொந்த குழந்தைகளே ஆயினும் அந்த பைத்தியக்காரர் இவர்களை பற்றி கவலைப்படுவதாய் காணும். அதோடு இவர்களுக்குரிய சொத்துகளையும் சூறையாடி விரயமாக்கிவிட்டார் என்று நினைக்கிறேன். ஆமாம், அதுதான் இங்குள்ள விஷயம். குழந்தைகளை அவள் விட்டு செல்வதெனில் அவர்களை நிர்கதியாய் தெருவிலே நிற்க செய்வதாகிவிடும். அதற்கு பதில் இங்கே இருந்தாலாயின் அவர்களுடைய நலன்களை கவனித்துக் கொள்வதோடு சொத்துகளில் துளியாவது அவர்களுக்கு பாதுகாத்து தர முடிந்தாலும் முடியலாம். ஆம், அதெல்லாம் தான் மெய். ஆயினும் இப்பொழுது புரிகிறது எனக்கு. பாட்டியிடம் இவர்கள் எல்லோருக்கும் ஏன் இவ்வளவு அக்கறை என்று எனக்கு புரிகிறது. யாரிடம் என்று கேட்டார் மிஸ்டர் அஸ்லே. மாஸ்கோவில் இருக்கிறாரே வயதான அந்த சூன்யக்காரிடம். இறந்து விட்டதாக தந்தி வரும் என்று இங்கே இவர்கள் தினமும் எதிர்பார்த்து காத்திருக்க இறக்க மறுக்கும் அந்த பாட்டியிடம். ஆமா, இப்பொழுது இவர்களுடைய சிந்தனைகள் யாவும் அந்த பாட்டியிடம்தான் லைத்திருக்கின்றன. யாவும் அவருடைய உயிலையே பொறுத்துள்ளது. ஜெனரல் வாரிசாகிவிட்டால் உடனே அவர் மனம் புரிந்து கொண்டு விடுவார். மிஸ் பலினாவும் விடுபட்டு விடுவாள். தேக்கிரியவுக்கும் என்ன சொல்லுங்கள். தேக்கிரியவுக்கு அவருடைய பணம் தரப்பட்டுவிடும். அதற்காக தானே அவர் காத்து கொண்டிருக்கிறார். அப்படியா நினைக்கிறீர்கள்? அதற்காக மட்டும்தான் காத்து கொண்டிருக்கிறார் என்றா நினைக்கிறீர்கள்? ஆம், அதற்கு மேல் வேறு எதுவும் இருப்பதாக தெரியாது எனக்கு. ஆனால் எனக்கு தெரியும், நன்றாக தெரியும் என்று ஆத்திரம் பொங்க நான் கூறினேன். பாட்டியிடமிருந்து தனக்கும் சொத்து கிடைக்கும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். எப்படி என்றால், பலினாவுக்கு சீதனம் கிடைக்கப் போகிறது. பணம் கிடைத்ததும் உடனே அவள் இந்த பிரெஞ்சுக்காரரின் கழுத்தை கட்டி கொண்டு விடுவாள். எல்லா பெண்களுமே இப்படித்தான். மிகவும் கர்வம் பிடித்தவர்களும் கூட உண்மையில் கேவலமான அடிமைகளாகி விடுகிறார்கள். பலினா கண்ணை மூடிக்கொண்டு காதலுக்கு அடிமையாகி விடுகிறவள். அதை தவிர வேறு எதற்கும் லாய்க்கல்ல அவள். இதுதான் அவளை பற்றி எனக்குள்ள அபிப்பிராயம். அவளை கவனித்து பாருங்கள். தனியே உட்கார்ந்து அவள் சிந்தனையில் ஆழ்ந்திருக்கையில் கவனித்து பாருங்கள். இதுதான் அவள் தலையெழுத்து. ஏற்கனவே இது நிர்ணயமாகிவிட்டது. அவள் சபிக்கப்பட்டு விட்டாள் என்பதும் தெரியும். எவ்வளவுதான் மடத்தனமாகவும் வெறித்தனமாகவும் இருக்கட்டுமே, எதையும் செய்யக்கூடியவள் அவள். அவள் அவள் யாரது என்னை கூப்பிடுவது என்று நான் திடீரென கேட்டேன். கூவுவது யார்? அலெக்சே இவனாவிச் என்று ருஷ்யனில் கூவி அழைத்தது காதில் விழுந்ததே. பெண் குரல் மாதிரி இருக்கிறதே. இதோ கேளுங்கள். அப்பொழுது
நாங்கள் ஹோட்டலை நெருங்கிக் கொண்டிருந்தோம். காஃபி கூடத்தை விட்டு நீண்ட நேரத்துக்கு முன்பே விலகி வந்துவிட்டோம். எங்களை அறியாமலேயே நடந்து வந்துவிட்டோம். ஒரு பெண் குரல் கூப்பிடுவது காதில் விழுந்தது. ஆனால் கூப்பிடப்பட்ட பெயர் தெளிவாக கேட்கவில்லை. ருஷ்ய பெயர் அது. இப்பொழுது தெரிகிறது, எங்கிருந்து அந்த குரல் வருகிறது என்பது தெரிகிறது என்றார் மிஸ்டர் அஸ்லே. அதோ அந்த பெரிய நாற்காலியில் அமர்ந்திருக்கும் அம்மாள்தான் கூப்பிடுகிறார். கூட்டமாய் ஏவலர்கள் இப்பொழுதுதான் அந்த நாற்காலியை முகப்பினுள் தூக்கிச் சென்று வைக்கிறார்கள். நாற்காலிக்கு பின்னால் வரிசையாய் பெட்டிகளை தூக்கி வருகிறார்கள். ரயிலில் இப்பொழுதுதான் வந்து சேர்ந்திருக்க வேண்டும். அவர் என்னை ஏன் கூப்பிட வேண்டும்? திரும்பவும் கூப்பிடுகிறாரே. அதோ பாருங்கள், கையை வீசி நம்மை அழைக்கிறார். ஆம், நம்மைதான் கூப்பிடுகிறார் என்றார் மிஸ்டர் அஸ்லி. அலெக்சே இவனாவிச், அலெக்சே இவனாவிச்! அடக்கடவுளே, எப்படிப்பட்ட ஆள்! முழு முட்டாளாய் இருக்கிறாரே! ஹோட்டல் வாயில் முகப்பிலிருந்து ஒலித்தது அந்த குரல். நடையும் ஓட்டமாய் நாங்கள் ஹோட்டல் முகப்பை வந்தடைந்தோம். அதன் முன்னால் இருந்த இடத்தில் அடியெடுத்து வைத்ததும் எனக்கு ஏற்பட்ட வியப்பில் என் கைகள் தளர்ந்து விலாப்புறங்களில் ஒண்டிக்கொண்டன. என் கால்கள் அசைவற்று நின்றுவிட்டன. சூதாடி